வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ராதிகா வில்சன். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். மின்சார பொறியியல் துறையில் சர்வதேச விருது பெற்ற மிகிந்தலை மத்திய கல்லூரியின் மாணவர் தினேஷ் கபுகே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சந்திப்பு. எதிர்க்கட்சியும் சில தொழிற்சங்கங்களும் இணைந்து நடத்தவிருக்கும் உத்தேச வேலை நிறுத்தம் மக்களை தவறான பாதையில் இட்டுச் செல்லும் ஒரு சதி முயற்சியாகும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிப்பு. நாளைய வேலை நிறுத்தத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என தொழிலாளர் தேசிய சங்கமும் மலேக தொழிலாளர் முன்னணியும் அறிவிப்பு. பயங்கரவாதமற்ற இலங்கையில் கடந்த சில வருடங்களில் பல துறைகளில் பாரிய முன்னேற்றம். நாட்டில் பாரிய அளவுகளை ஏற்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சியும் ஜேவிபியும் நாட்டை மீண்டும் படுகொலியில் தள்ள முயற்சிப்பதாக மக்கள் தெரிவிப்பு. இந்திய துணை ராணுவத்தினர் மீது மாவோயிஸ்ட் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். இனி விரிவான செய்திகள். சர்வதேச விஞ்ஞான பொறியியல் கண்காட்சியில் மின்சார பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் முதலாம் இடத்தை பெற்ற மிகிந்தலை மத்திய கல்லூரியின் மாணவரான தினேஷ் கபுகே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. அவர் ரிச் கட்டிங் மெஷின் என்ற பெயரில் இயந்திரம் ஒன்றை தயாரித்துள்ளார். பொறியியல் விஞ்ஞானத்துறையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு ஆக்கமாக இது சர்வதேச பாராட்டுக்கு உள்ளானது. இலங்கைக்கு கௌரவம் பெற்றுக் கொடுத்த தினேஷ் கபுகேவுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார். அஷ்டவாதனி அம்பதி சுப்பர்யா செட்டி மன்றம் வழங்கிய இரண்டாவது விருதும் தினேஷ் கபுகேக்கு கிடைத்தது. சங்கைக்குரிய ஹேமரத்ன தேரர், அமைச்சர் பந்துல குணவர்தன உட்பட மக்கள் பிரதிநிதிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தொழிற்சங்கங்கள் சில மேற்கொள்ள உள்ள நாளைய வேலைநிறுத்தத்திற்கு எத்தகைய ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்று மிகவும் பிரபலமான அதேபோன்று அதிகூடிய உறுப்பினர்களை கொண்டுள்ள தொழிற்சங்கங்கள் பல தெரிவித்துள்ளன. இந்த வேலைநிறுத்தத்திற்கு பின்னால் மின்சார கட்டண அதிகரிப்பு, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு என்பன இல்லை என்றும் இது அரசின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மேற்கொள்ளும் சதித்திட்டம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொழிலாளர்களை படுகொலை செய்து தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்த அரசியல் கட்சிகள் மேற்கத்திய நாடுகளின் தேவைகளை நிறைவேற்ற முன்னெடுக்கும் சகல சதித்திட்டங்களையும் தோற்கடிக்க வேண்டும். இது நாட்டின் எதிர்காலத்திற்கு செய்ய வேண்டிய பாரிய கடமை என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை சுதந்திர ஊழியர் சங்கம், சுயாதீன பஸ் உரிமையாளர் சங்கம், இலங்கை சுதந்திர சுகாதார சேவைகள் சங்கம், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சுதந்திர ஊழியர் சங்கம், இலங்கை சுதந்திர ஊழியர் சங்கத்தின் துறைமுக தொழிற்சங்கம், இலங்கை சுதந்திர ஆசிரியர் சங்கம் உட்பட பிரதான தொழிற்சங்கங்கள் இன்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தன. நாட்டின் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்க அரசு எவருக்கும் இடமளிக்காது என்று அமைச்சர் காமினி லோககியை தெரிவித்துள்ளார். மேலும் பல தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சிகள் பலவும் உத்தேச வேலைநிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. குறுகிய அரசியல் லாபங்களுக்காக தமது சங்கம் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்காது என்று கல்விசாரா ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. தமது கட்சியுடன் தொடர்புடைய அரசு மற்றும் தனியார் தொழிற்சங்கங்களும் உத்தேச வேலைத்திட்டத்தில் கலந்து கொள்ளாது என லங்கா சமசமாஜ கட்சி அறிவித்துள்ளது. தமது கட்சி அதில் கலந்து கொள்ளும் என்று தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் உண்மைக்கு மாறானவை என்றும் சமசமாஜ கட்சி குறிப்பிட்டுள்ளது. நாளை இடம்பெறவுள்ளதாக கூறப்படும் பணி பகிஷ்கரிப்புக்கு எதுவித ஆதரவும் வழங்கப்பட மாட்டாது என தொழிலாளர் தேசிய சங்கமும் மலேக தொழிலாளர் முன்னணியும் தெரிவித்துள்ளன. அரசியல் சந்தர்ப்பவாதிகளின் அற்ப நோக்கங்களுக்காக தொழிலாளர்களை பலிக்கடாக்களாக்குவதற்கு தயாரில்லை என்று அதன் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக மலேக தொழிலாளர் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் மற்றும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் எஸ் ஸ்ரீதரன் ஆகியோர் எமது நிலையத்திற்கு கருத்து தெரிவித்தனர். நாளை நடைபெறவிருக்கின்ற அல்லது ஏற்பாடு செய்திருக்கின்ற வேலைநிறுத்த போராட்டமானது சிலனுடைய சுயநல தேவைகளுக்காக செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் எங்களுடைய மலையக தொழிற்சங்கம், அதாவது மலையக மக்கள் முன்னணி, இந்த வேலைநிறுத்தத்திலே நாங்கள் பங்கு கொள்ளவில்லை. நாளை இடம்பெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் பணிநிறுத்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு எந்தவிதமான தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையில் இந்த போராட்டமானது சில அமைப்புகளால் அல்லது சில தீய சக்திகளால் ஏற்பாடு செய்துள்ள ஒரு போராட்டம் என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். எமது கட்சியின் தலைவர் கௌரவத்துக்குரிய திகாம்பரம் அவர்கள் எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களுடனும் இந்த நாட்டின் அரசாங்கத்துடனும் மிகுந்த நெருக்கத்தை பேணி வருகின்றார். அந்த அடிப்படையிலே அரசாங்கத்தின் ஊடான பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மலையகத்திலே தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஊடாகவும்
மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே நாளை இடம்பெறுகின்ற இந்த எதிர்க்கட்சிகளுடைய பணி நிறுத்த போராட்டத்துக்கு தொழிலாளர் தேசிய சங்கம் எந்த வகையிலும் ஒத்துழைக்கப் போவதில்லை என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்க்கட்சியும் சில தொழிற்சங்கங்களும் இணைந்து நடத்தவிருக்கும் உத்தேச வேலைநிறுத்தம் மக்களை தவறான பாதையில் இட்டுச் செல்லும் ஒரு சதி முயற்சியாகும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அரசியல் லாபம் பெறுவதே அரசாங்கத்திற்கு எதிரான சதிகாரர்களின் நோக்கமாகும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் உழைக்கும் மக்களின் எதிர்காலம் சிறந்ததாக விளங்குவதற்கு பல அரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வீதி அமைப்பு உட்பட பல்வேறு திட்டங்கள் மூலம் அனைத்து கிராம பிரதேசங்களும் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து மின்சாரத்திற்கான கிராக்கி துரிதமாக அதிகரித்துள்ளது. ஆயினும் மக்களை கஷ்டத்திற்கு உள்ளாக்கும் நோக்குடன் மின் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. அத்தியாவசிய சேவைகளை மேற்கொள்ளும் அதே வேளையில் மின்சக்தி துறையையும் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் எப்பொழுதும் நிவாரண கட்டணத்தில் மின்சாரத்தை வழங்கி வந்துள்ளது. டீசல் மின் உற்பத்தி நிலையங்களூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் பொழுது அதற்கான செலவு அதிகரிக்கின்றது. இதற்கு செலவிடப்படும் தொகையை தொடர்ந்தும் நிவாரணமாக வழங்கும் ஆற்றல் அரசாங்கத்திற்கு கிடையாது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான மக்கள் இந்த யதார்த்த நிலையை புரிந்து கொண்டுள்ளனர். ஆயினும் அரசியல் லாபம் பெறும் நோக்குடன் வேலைநிறுத்தங்களை நடத்தி மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைத்து அரசாங்கத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதற்கு சில அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் திட்டமிட்டுள்ளன. இது அவர்களின் அரசியல் வங்குரோத்து நிலையை மூடி மறைக்கும் நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகும். இவ்வாறான அரசியல் சதிகளில் சிக்கிவிடாமல் இலங்கையை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக கட்டி எழுப்புவதற்கு உதவுமாறு உழைக்கும் மக்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள வேலைநிறுத்தம் நாட்டின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கான ஒரு தேச துரோக சதித்திட்டம் என்று மக்கள் தெரிவித்துள்ளனர். வங்குரோத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் சார்பற்ற நிறுவனங்கள் சிலவும் இந்த சதித்திட்டத்தை முன்னெடுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ව්‍යාපාර තුළින් බලාපොරොත්තු වෙන්නේ ඔය කුමන ආකාරයට උද්ඝෝෂණ කරත් රටේ ජනතාවගේ තියෙනවා මේ පවතින රජය ගැන පැහැදීමක්. විලි බලය පොඩ්ඩක් වැඩුන්නේ නැහැ කියලා අපි ආණ්ඩුව පෙළනවා කියන එක නේ ඒකට අපි සම්පූර්ණ அகில இலங்கை தனியார் பஸ் கம்பெனிகளின் சங்கம் நேற்று நள்ளிரவு தொடக்கம் நடத்தவிருந்த வேலைநிறுத்தம் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது. பஸ் வண்டி சேவை வழமை போல் இடம்பெற்றதாக பஸ் வண்டி ஊழியர்களும் பயணிகளும் தெரிவித்துள்ளனர். 110% பஸ் கட்டண அதிகரிப்பு உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதிலும் வேலைநிறுத்தம் ஒன்றை மேற்கொள்ள அகில இலங்கை தனியார் பஸ் கம்பெனிகள் சங்கம் தீர்மானித்திருந்தது. எனினும் பஸ் உரிமையாளர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. பஸ் வண்டி வேலைநிறுத்தம் மூலம் மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை தோற்கடிக்க தனியார் பஸ் வண்டி உரிமையாளர்களும் ஊழியர்களும் வழங்கிய ஒத்துழைப்பு பாராட்டத்தக்கது என்று தனியார் போக்குவரத்து அமைச்சர் சி பி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். செய்ய முடியாத இத்தகைய வேலைநிறுத்தங்கள் காரணமாக தொழிற்சங்க நடவடிக்கைகள் பெறுமதியை இழப்பதாக இலங்கை தனியார் பஸ் வண்டி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். இம்முறை வடமாகாண சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு 7,21,488 பேர் தகுதி பெற்றுள்ளதாக பிரதி தேர்தல் ஆணையாளர் எம் முகமது தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஹோட்டல் ஒன்றில் வடமாகாண சபை தேர்தல் தொடர்பாக இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கருத்து வெளியிட்டார். கடந்த ஆண்டு வாக்காளர் பட்டியலின் பிரகாரம் யாழ் மாவட்டத்தில் 4,26,703 பேரும், மன்னாரில் 70,085 பேரும், வவுனியாவில் 96,707 பேரும், முல்லைத்தீவில் 59,409 பேரும், கிளிநொச்சியில் 68,584 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டுக்கான வாக்காளர் பதிவு நடவடிக்கைகள் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை இடம்பெறும் என்று தெரிவித்து பிரதி தேர்தல் ஆணையாளர் வாக்காளர் படிவங்களை கிராம சேவையாளரோடாக பெற்று நிரப்பி மீண்டும் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பில் வடமாகாண பிரதி தேர்தல் ஆணையாளர் சி அச்சுதனும் கலந்து கொண்டார். ஹெங்குரானை கரும்பு காணிகளில் சாகுபடி செய்யப்பட்ட கரும்பிலிருந்து சீனியை உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் நேற்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. சீனி உற்பத்தி நடவடிக்கைகளை சிரேஷ்ட அமைச்சர் பி தாரத்ன, கிழக்கு மாகாண அமைச்சர் விமலவீர திசாநாயக் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார்கள். கல்லோயா பெருந்தோட்ட கம்பெனியின் நிறைவேற்று அதிகாரி காமினி பி தாரத்ன தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மத தலைவர்களும் உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பயங்கரவாதம் காரணமாக சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சீரழிந்து காணப்பட்ட ஹிங்குரான சீனி தொழிற்சாலை புனரமைக்கப்பட்டுள்ளது. இத்தொழிற்சாலையை கல்லோயா பெருந்தோட்ட நிறுவனம் பொறுப்பேற்றதை அடுத்து சுமார் 2000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது. கிடைக்கப்பெற்றுள்ள விளைச்சல் மூலம் 15,000 மெட்ரிக் டன் சீனியை உற்பத்தி செய்ய முடியும் என நிறுவனத்தின் சிரேஷ்ட பயிராக்கல் முகாமையாளர் தெரிவித்துள்ளார்.
படைவீரர்கள் நினைவு வாரத்தை முன்னிட்டு சுகாதார அமைச்சும் ராணுவம் இணைந்து சுகாதார சிகிச்சை முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளன. சுகாதான என்ற இந்த சிகிச்சை முகாம் முல்லைத்தீவு பிரதேச வைத்தியசாலையில் நேற்று நடைபெற்றது. முல்லைத்தீவில் மீள்குடி அமர்ந்துள்ள மக்களுக்கு விசேட வைத்திய சேவையை வழங்குவது இதன் நோக்கமாகும். மறைவான நோய்களை அடையாளம் காணுதல், மார்பு புற்றுநோய்க்கான ஆரம்ப பரிசோதனை என்பவற்றுக்கான சிகிச்சை அங்கு இடம்பெற்றது. இது தவிர சுவாசம், சிறுநீரகம், கண், பல் மற்றும் சிறுவர் நோய்க்கான பரிசோதனைகளும் அங்கு இடம்பெற்றன. கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. We can also for this medical camp. We have more and more clinic to cover. உரிமையில இடம் வருகின்றது. அங்கே வந்து உங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் பணிபுரியும் எந்தவொரு ஊழியரும் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று பிரதி அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன தெரிவித்துள்ளார். 50,000க்கும் அதிகமான ஊழியர்கள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களில் பணிபுரிகின்றனர். இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் பிரதி அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன தெரிவித்தார். நாட்டில் பாரிய அழிவுகளை ஏற்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சியும் ஜேவிபியும் நாட்டை மீண்டும் படுகொலியில் தள்ள முயற்சிப்பதாக புத்திஜீவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உத்தேச வேலைநிறுத்தம் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவின் அரசு ஆட்சி நடத்திய 2002ஆம் ஆண்டு தொடக்கம் 2004 வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் மின்சாரத்துறையில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டது. அதற்கு தீர்வாக அன்றைய அரசு மின் துண்டிப்பை செய்தது. 180 நாட்கள் மின்சாரம் வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் எரிபொருளால் செயற்படும் தனியார் மின் உற்பத்தி நிலையங்களை ஆரம்பிக்க ஐக்கிய தேசிய கட்சி அரசு தனியாருக்கு அனுமதி வழங்கியது. இதனால் மின்சார சபையும் வீழ்ச்சியடைந்தது. ரணில் விக்ரமசிங்க அரசு வடக்கு கிழக்கில் எல்டிடி முகாம்களுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கியது. அன்றைய அரசு செய்த இந்த நடவடிக்கைகளால் மக்கள் இன்று பாதிக்கப்பட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவின் அரசு மின்சார கட்டணத்தை 33 வீதத்தால் அதிகரித்தது. 1980 தொடக்கம் 90 வரையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சிக் காலத்தில் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஒரு தடவை மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. மின் துண்டிப்பும் தொடர்ந்து இடம்பெற்றது. ரணசிங்க பிரேமதாசவின் ஆட்சிக் காலத்தில் மின் கட்டணம் 100% அதிகரித்தது. மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஜேவிபியும் 1971 மற்றும் 88ஆம் 89ஆம் ஆண்டுகளில் அச்சம் நிலவிய காலப்பகுதியில் மின்சாரத்துறைக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது. 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 300 மின் பிறப்பாக்கிகள் சேதமாக்கப்பட்டன. 10,000 மின் கம்பங்களும் சேதமாக்கப்பட்டன. மின் இணைப்புகள், மின்சார சபையின் இயந்திர உபகரணங்கள் என்பனவும் தீக்கிரையாக்கப்பட்டன. அன்று ஏற்பட்ட பல கோடி ரூபாய் நட்டத்தை மின்சார சபை ஏற்க வேண்டி வந்தது. தற்போது மின்சார கட்டணங்கள் அதிகரிப்பதற்கு இந்த வரலாற்று விடயங்களும் காரணமாக இருந்தன. தமது கட்சி அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்று ஜேவிபியின் கே.டி. லால்காந்த அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். மக்களின் சொத்துக்கள் உயிர்களை அளித்த ஜேவிபி இன்று மக்களின் உரிமைகளை பற்றி பேசுவது வேடிக்கையானது என்று பேராசிரியர் நளின் டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் தூதுவர் ஹாஷிம் குரேசி கிழக்கு மாகாணத்திற்கு நல்லெண்ண விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது இவர் மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீதை சந்தித்து கலந்துரையாடினார். கிழக்கு மாகாணத்தின் கைத்தொழில், சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார அபிவிருத்தி பற்றி அங்கு கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக தொழிற்பயிற்சி அளிப்பது தொடர்பாகவும் உயர்கல்வி புலமை பரிசில் சம்பந்தமாகவும் அங்கு கவனம் செலுத்தப்பட்டன. திருகோணமலை மாவட்ட அபிவிருத்திக்கான முன்மொழிவுகளும் பாகிஸ்தான் தூதுவரால் கோரப்பட்டது. சாய்ந்தமருது பிரதேச செயலக சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை கௌரவிக்கும் நிகழ்வும், உயர்தரத்தில் கல்வி பயிலும் வறிய மாணவர்களுக்கு சிப்தோர புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வும் சாய்ந்தமருது பாரடைஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. சாய்ந்தமருது சமுர்த்தி மகாசங்கத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஏசிஏ நசீம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எச்.எம். ஹரிஷ், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஏ.எம். ஜமீல், கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி சிராஸ் மீரா ஷாஹிப், சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் எல்.எம். சலீம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். காரைதீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காணி உறுதிகளற்ற குடும்பங்களுக்கு ரன்பிம காணி உறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. சுனாமியால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேற்றப்பட்டுள்ள 20 குடும்பங்களுக்கு இந்த காணி உறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன.
தேசத்திற்கு மகுடம் வேலை திட்டத்தின் கீழ் காணி அபிவிருத்தி அமைச்சு இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டது. காரதீவு பிரதேச செயலாளர் எஸ் ஜெகராஜன் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சமுர்தி சிப்தோரா புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வும் அங்கு இடம்பெற்றது. கட்குடா தொகுதிக்கு உட்பட்ட 2 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த வறிய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாழைச்சேனை பிரதேச அமைப்பாளர் எஸ் எம் ரம்னார் தலைமையில் ஓட்டமாவடி தேசிய பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கல்குடா தொகுதி அமைப்பாளர் எஸ் ஏ ரஃபீல், ராணுவ உயரதிகாரிகள், கட்சியின் கிராமிய அமைப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கு 1000 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் இத்திட்டம் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதமற்ற இலங்கை கடந்த சில வருடங்களில் பல துறைகளில் முன்னேற்றமடைந்துள்ளது என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். நிலையான சமாதானமே இதற்கு காரணமாகும். வடக்கில் மீள்குடியேறுவதற்கும் பயிற்சிகையை மேற்கொள்வதற்கும் பொருத்தமான இடங்களில் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டுள்ளன. பயங்கரவாதிகள் வடக்கில் சுமார் 2000 கிலோமீட்டர் காணியில் கன்னிவெடிகளை புதைத்திருந்தனர். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இலங்கை மிகவும் குறுகிய காலத்திற்குள் ஏனைய நாடுகளுடன் ஒப்பீட்டளவில் சிறந்த பொருளாதார வளர்ச்சி வேகத்தை கண்டுள்ளது. இது 6% என்று சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் அறிவித்தது. கடந்த வருடம் 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருந்தது. வர்த்தகத் துறையிலும் குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வருடத்தின் இறக்குமதி செலவு 9% குறைந்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்துள்ளன. உள்நாட்டு உற்பத்தியும் 6.5%க்கும் 7%க்கும் இடையிலான வளர்ச்சியை கண்டுள்ளது. பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்கும் திட்டத்தின் கீழ் 2006ஆம் ஆண்டு அரசு சேவையில் 46,000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். கடந்த வருடம் மேலும் 51,000 பேருக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டன. அரசு சுயதொழில்களுக்கும் ஊக்குவிப்பு வழங்கியது. தனியார் துறையிலும் தொழில் வாய்ப்புகள் அதிகரித்தன. தொழிலாற்றுவோரின் எண்ணிக்கை 3.9% குறைந்துள்ளது. உட்கட்டமைப்பு வசதிகளிலும் பாரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. 2005 வரை மிகவும் பழைய வீதிகளே நாட்டில் காணப்பட்டன. போக்குவரத்தின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் நெடுஞ்சாலைகள், கடுகதி நெடுஞ்சாலைகள் என்பன புதிதாக நிர்மாணிக்கப்பட்டன. கிராமப்புற பாதைகள் உட்பட புகையிரத பாதைகளும் புனரமைக்கப்பட்டன. சுற்றுலாத்துறையும் பாரிய அபிவிருத்தி கண்டுள்ளது. கடந்த வருடம் 1 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்தார்கள். இவ்வருடம் இந்த எண்ணிக்கை 12 லட்சம் வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த வருடம் 4,88,000 மெட்ரிக் டன் மீன்கள் பிடிக்கப்பட்டன. நன்னீர் மீன்பிடி தொழில்துறையிலும் 40%-னால் வளர்ச்சி அடைந்துள்ளது. உவர் மீன்பிடி துறையும் 38%-னால் அபிவிருத்தி கண்டுள்ளது. மீன் ஏற்றுமதி மூலம் 2600 கோடி ரூபாய் சம்பாதிக்கப்பட்டது. சனத்தொகையில் 93%-னருக்கு மின்சாரம் கிடைத்துள்ளது. 2005 இது 72%. மேல்கொத் மலை, லக் விஜய, கரவலப்பிட்டிய மின்சார திட்டங்களும் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நெல் அறுவடையும் அதிகரித்துள்ளது. நாட்டை அரிசியில் தன்னிறைவு காணச் செய்வது இதன் நோக்கமாகும். விவசாயிகளுக்கான உரமானியமும் தொடர்ந்து வழங்கப்படுகின்றது. ஏறாவூர் மயிலம்பாவளி பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் சென்ற இவர்கள் கேண்டர் வாகனம் ஒன்றுடன் மோதி ஸ்தலத்திலேயே உயிரிழந்திருப்பதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏறாவூர் மிச் நகரைச் சேர்ந்த 25 வயதுடைய BR முகமது தாகிர், 22 வயதான ஏல் முகமது அஸ்மி ஆகியோரை இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் ஆவர். கேண்டர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்முனை மேயர் கிண்ண வன்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 20 ஓவர்கள் கொண்ட இந்த போட்டித் தொடரில் 16 கழகங்கள் பங்கேற்க உள்ளன. இந்த கிரிக்கெட் சுற்றுப் போட்டி பற்றி விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப் கருத்து வெளியிட்டார். இந்த போட்டியை விளம்பரதாரர்களின் அனுசரணையுடன் தனது சொந்த நிதியில் பிரமாண்டமான முறையில் நடத்தவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த போட்டியில் முதலிடத்தை பெறும் அணிக்கு 1 லட்சம் ரூபாவும், 2வது பரிசாக 50,000 ரூபாவும் கேடயங்களும் வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார்.
கண்டி விகாரமகாதேவி மகளிர் கல்லூரிக்கு கண்டியில் உள்ள உதவி இந்திய தூதுவராலயம் வீணை இசைக்கருவி ஒன்றை அன்பளித்துள்ளது. 3,50,000 ரூபாய் பெறுமதியான இந்த இசைக்கருவியை கையளிக்கும் நிகழ்வு கல்லூரியின் விசேட கலை கலாசார விழாவும் அண்மையில் பாடசாலை மண்டபத்தில் அதிபர் திருமதி ஜெயந்தி திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றன. கண்டியில் உள்ள உதவி இந்திய தூதரகத்தில் தூதுவர் ஏ நடராஜன் கல்லூரி அதிபரிடம் வீணை இசைக்கருவியை கையளித்தார். இந்நிகழ்வில் மலையக கல்வி மேம்பாட்டு அமைப்பின் பிரதிநிதிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இனி வெளிநாட்டுச் செய்தியை எதிர்பாருங்கள். தொடர்வது வெளிநாட்டுச் செய்தி. கடமையில் ஈடுபட்டிருந்த இந்திய துணை ராணுவ குழு உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் கிளர்ச்சியாளர்கள் இருக்கும் பகுதியிலிருந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த உதவி போலீஸ் படையணி வீரர்கள் ராய்ப்பூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவோயிஸ்ட் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வனாந்தர பகுதியொன்றில் மறைந்திருந்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த வனப்பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என இந்தியாவின் மத்திய சத்தீஸ்கர் மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணியில்லாத லட்சக்கணக்கான அப்பாவி மக்களுக்காகவே தாம் போராடி வருவதாக மாவோயிஸ்டுகள் வலியுறுத்தியுள்ளனர். விளையாட்டுச் செய்தி ஒன்று. சர்வதேச பாடசாலைகளுக்கு இடையிலான ரகர் போட்டித் தொடரில் தர்மராஜ மற்றும் கட்டுகஸ்தோட்டை சென்ட் ஆண்டனிஸ் கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டியில் தர்மராஜ கல்லூரி அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டி கண்டி போகம்பர மைதானத்தில் இடம்பெற்றது. இரண்டு அணிகளும் மும்முரமாக விளையாடின. இடைவேளைக்கு முன்னர் தர்மராஜ கல்லூரி 21-14 என்ற புள்ளி வித்தியாசத்தில் முன்னணியில் இருந்தது. இடைவேளைக்கு பின்னர் தர்மராஜ் அணியினர் மேலும் திறமையாக விளையாடி 47-26 என்ற புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். செய்திகளை நிறைவாக வாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.